திருவழிபாடு ஆண்டின் பொதுக்காலம் 17ஆம் வாரம் வியாழக்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. வாருங்கள், ஆண்டவரை நாம் போற்றுவோம், ஏனெனில் அவரே நம் கடவுள். வாருங்கள், ஆண்டவரை நாம் போற்றுவோம், ஏனெனில் அவரே நம் கடவுள். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன, மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இலைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். வாருங்கள், ஆண்டவரை நாம் போற்றுவோம், ஏனெனில் அவரே நம் கடவுள். ஆண்டவரை நாம் போற்றுவோம். வாருங்கள், ஆண்டவரை நாம் போற்றுவோம், ஏனெனில் அவரே நம் கடவுள். பாசுரம். விண் எழுகின்றது ஆதவன் தனலாய், கண்விழி இழந்து காலங்காலமாய் நேர்வழி விட்டு தவறியதாலே. தீமை ஒளிய தீப்பிழம்பு எழுந்தது, நம் ஒளி கிறிஸ்துவே அமைதியை அருள்வார். நம் தூய உள்ளமே அவருக்கு உரிமையாகும். நம் இதழ் கபடற்ற சொற்களை மொழிக, நம் உணர்வெல்லாம் இருளினை பகைக்க. இறைவா, எம் உடல் கரைப்படாமலும் நாவும் புரளி பேசாமலும் கண்ணையும் கையையும் அடக்கியாள்வோம். இந்நாள் முழுவதும் இதமாய் வாழ்வோம். வைகரை தொடங்கி மாலை வரை நம் செய்கை அனைத்தும் ஒளியுறக் காண்கிற தந்தையை, மகனை, தூய ஆவியாரை சிந்தையில் இருத்தி சேவை புரிவோம். ஆமீன். வீணையை யாழை விழித்தெழுங்கள், வைகரை நான் விழித்தெழ செய்வேன். வீணையை யாழே விழித்தெழுங்கள், வைகரையை நான் விழித்தெழ செய்வேன். இறைவா, எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். நான் உம்மிடம் தஞ்சம் புகுந்துள்ளேன். என் இடர் நீங்கும் வரை உம் ரெக்கைகளின் நிழலிலேயே எனக்கு புகலிடமாக கொண்டுள்ளேன். உன்னதரான கடவுளை நோக்கியே, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் இறைவனை நோக்கியே நான் மன்றாடுகின்றேன். வானகத்திலிருந்து அவர் எனக்கு உதவி அனுப்பி என்னை காத்தருள்வார். என்னை நசுக்குவோரை இழிவுபடுத்துவார். கடவுள் தம் பேரன்பையும் வாக்கு பெறலாமையும் வெளிப்படுத்துவார். மனிதரை வெறியோடு விழுங்கும் சிங்கங்கள் போன்றவிடையே நான் கிடக்கின்றேன். அவர்களின் பற்கள் ஈட்டியும் அம்பும் போன்றவை, அவர்களின் நா கூர்மையான வாள் போன்றது. கடவுளை, வானங்களுக்கு மேலாக நீ உயர்த்த பெறுவீராக. பாருங்க, உமது மாட்சி விளங்குவதாக. நான் நடக்கும் வழியில் எனக்கு கண்ணி வைக்கின்றனர். நான் மனம் ஒடிந்து போனேன். என் பாதையில் குழி வெட்டினர், அவர்களே அதில் விழுந்தார்கள். என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது. கடவுளை, என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது. நான் பாடுவேன், உம்மை புகழ்ந்து பாடுவேன். என் நெஞ்சே விழித்தெழு, வீணையை யாழை விழித்தெழுங்கள், வைகரை நான் விழித்தெழ செய்வேன். என் தலைவரே, மக்கள் இனங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். எல்லா இனத்தாரிடையும் உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவரே, உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. உமது வாக்கு பெறலாமை முகில்களை தொடுகின்றது. கடவுளை, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக. பாரங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். வீணையை யாழை விழித்தெழுங்கள், வைகரையை நான் விழித்தெழ செய்வேன். வீணையை யாழை விழித்தெழுங்கள், வைகரையை நான் விழித்தெழ செய்வேன். என் மக்கள் எனது வல்லமையால் நிறைவு பெறுவர் என்கிறார் ஆண்டவர். என் மக்கள் எனது வல்லமையால் நிறைவு பெறுவர் என்கிறார் ஆண்டவர். மக்கள் இனத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலையில் உள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரேலை சிதறடித்தவரே அதை கூட்டிச் சேர்ப்பார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஏனெனில் யாக்கோபை ஆண்டவர் மீட்டார், அவனிலும் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள்.
தானியம், திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்காலிகள் ஆகிய ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். அவர்களது வாழ்க்கை நீர்வளமிக்க தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனிமேல் ஏங்கி தவிக்க மாட்டார்கள். அப்பொழுது கன்னிப் பெண்கள் நடனமாடி களித்திருப்பர். அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன். குருக்களை செழுமையால் நிரப்புவேன். என் மக்கள் எனது வல்லன்மையால் நிறைவு பெறுவர் என்கிறார் ஆண்டவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். என் மக்கள் எனது வல்லன்மையால் நிறைவு பெறுவர் என்கிறார் ஆண்டவர். என் மக்கள் எனது வல்லமையால் நிறைவு பெறுவர் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் மாண்புமிக்கவர், நம் கடவுளின் நகரில் மிகுந்த புகழுக்கு உரியவர். ஆண்டவர் மாண்புமிக்கவர், நம் கடவுளின் நகரில் மிகுந்த புகழுக்கு உரியவர். ஆண்டவர் மாண்புமிக்கவர், நம் கடவுளின் நகரில் அவர் திருமலையில் மிகுந்த புகழுக்கு உரியவர். தொலைவடக்கில் திகழும் சீயோன் மலை அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியால் இலங்குகின்றது. மாவேந்தரின் நகரும் அதுவே. அதன் அரண்மனைகளில் கடவுள் வீட்டிருந்து தம்மே அதன் கோட்டை என காட்டியுள்ளார். இதோ அரசர் அனைவரும் ஒன்று கூடினர், அணிவகுத்து ஒன்றாக வந்தனர். அந்தோ பார்த்ததும் திகைத்தனர், திகிலடைந்து ஓட்டம் பிடித்தனர். அங்கே அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. பேறுகால பெண் போல் அவர்கள் துடிதுடித்தனர். தர்சீசு கப்பல்களை கீழே காட்டினால் நீர் தகர்த்தெறிகின்றீர். கேள்விப்பட்டவாறே நேரில் யாம் கண்டோம். படைகளின் ஆண்டவரது நகரில், ஆம் கடவுளின் நகரின் கண்டோம். கடவுள் அந்நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். கடவுளை உமது கோவிலின் நடுவில் உமது பேரின்பை நினைத்து உருகினோம். கடவுளை உமது பெயரைப் போலவே உமது புகழும் பூ உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. உமது வழக்கை நீதியை நிலைநாட்டுகின்றது. சீயோன் மலை மகிழ்வதாக. யூதாவின் நகர்கள் உம் நீதி தீர்ப்புகளை முன்னிட்டு அக்களிப்பனுமாக. சீயோனை வலம் வாருங்கள், அதை சுற்றி நடை போடுங்கள். அதன் காவல் மாடங்களை எண்ணிக்கையிடுங்கள். அதன் மதில்களை கவனித்து பாருங்கள். அதன் கோட்டைகளை சுற்றி பாருங்கள். அப்பொழுது இனிவரும் தலைமுறைக்கு இதை உங்களால் விவரிக்க இயலும். இத்தகைய கடவுளை என்றென்றும் நம் கடவுள். அவரை நம்மை இறுதி வரை வழிநடத்துவார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் மாண்பை மிக்கவர், நம் கடவுளின் நகரில் மிகுந்த புகழுக்கு உரியவர். ஆண்டவர் மாண்பு மிக்கவர், நம் கடவுளின் நகரில் மிகுந்த புகழுக்கு உரியவர். ஏசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது இதுவே: விண்ணகம் என் அரியணை, மண்ணகம் என் கால்மனை. அவ்வாறு இருக்க எத்தகைய கோவிலை நீங்கள் எனக்காக கட்டவிருக்கிறீர்கள்? எத்தகைய இடத்தில் நான் ஓய்வெடுப்பேன்? இவை அனைத்தையும் என் கைகளை உண்டாக்கின, இவை யாவும் என்னால் உருவாக்கின என்கிறார் ஆண்டவர். எளியவரையும் உள்ளம் வருந்துபவரையும் என் சொல்லுக்கு அஞ்சுபவரையும் நான் கண்ணோக்குவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்தருளும் என்று என் முழு உள்ளத்தோடு கூவி அழைத்தேன். ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்தருளும் என்று என் முழு உள்ளத்தோடு கூவி அழைத்தேன். நான் உம் கட்டளைகளை கடைபிடிப்பேன். ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்தருளும் என்று என் முழு உள்ளத்தோடு கூவி அழைத்தேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்தருளும் என்று என் முழு உள்ளத்தோடு கூவி அழைத்தேன். முதல் வாசகம். கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். ஊதியம் எதுவும் எதிர்பார்க்காமல் நான் உங்களுக்கு நற்செய்தி அறிவித்தேன். நீங்கள் உயர்வு பெற நான் தாழ்வுற்றேன். இதுதான் நான் செய்த பாவமா? நான் உங்களிடையே பணிபுரிந்த போது என் செலவுக்கு வேண்டியதை மற்ற திருச்சபைகளிடமிருந்து பெற்றுக்கொண்டேன். உங்களுக்காக அவர்களை கொள்ளையிட்டேன் என்றே சொல்லலாம். நான் உங்களோடு இருந்தபோது எனக்கு பற்றாக்குறை இல்லாமல் இல்லை. எனினும் நான் உங்களில் எவருக்கும் சுமையாய் இருந்ததில்லை. மாசிதோனியாவிலிருந்து வந்த அன்பர்கள் என் பற்றாக்குறையை போக்கினார்கள். நான் எதிலும் உங்களுக்கு சுமையாய் இருந்ததில்லை, இனி இருக்கவும் மாட்டேன். கிறிஸ்துவின் உண்மையே என்னுள்ளும் இருப்பதால் நான் பெருமைப்படுவதை அகாயா பகுதியிலுள்ள யாரும் தடுக்க முடியாது. ஏன் இப்படி சொல்கிறேன்? உங்களிடம் எனக்கு அன்பே இல்லை என்பதாலா? நான் உங்கள் மீது அன்பு கொண்டவன் என்பது கடவுளுக்கு தெரியும். எங்களை போன்று பணியாற்றுவதாக காட்டி தம் பணியில் பெருமையடைய சிலர் வாய்ப்பு தேடுகின்றனர். அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்காதிருக்க நான் இப்போது செய்து வருவதையே தொடர்ந்து செய்வேன். ஏனெனில் இத்தகையோர் போலி திருத்தூதர், வஞ்சக வேலையாட்கள்,
கிறிஸ்துவின் திருத்தூதராக நடிப்பவர்கள். இதில் வியப்பு என்ன? சாத்தான் கூட ஒளியை சார்ந்த தூதனாக நடிக்கிறானே. ஆகவே அவனுடைய தொண்டர்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக நடிப்பதில் வியப்பு ஒன்றும் இல்லை. அவர்களது முடிவு அவர்களுடைய செயலுக்கு ஏற்பவே அமையும். நான் மீண்டும் சொல்கிறேன், நான் ஒரு அறிவிலி என எவரும் எண்ண வேண்டாம். அவ்வாறு எண்ணினால் என்னை அறிவிலியாகவே வைத்து கொள்ளுங்கள். அப்படியானால் நானும் சற்று பெருமை அடித்து கொள்ளலாமே. நான் இவ்வாறு பெருமையாய் பேசுவது ஆண்டவரின் தூண்டுதலால் அல்ல, மாறாக நான் ஓர் அறிவிலியாய் இருப்பதால் தான். பலர் உலகு சார்ந்த முறையில் பெருமையடித்து கொள்வதால் நானும் அவ்வாறே செய்கிறேன். நீங்கள் அறிவு கூர்மை உள்ளவர்கள் அல்லவா? அறிவிலிகளை மனமுவந்து பொறுத்து கொள்பவர்கள் ஆயிற்றே. யாராவது உங்களை அடிமைப்படுத்தினாலும் சுரண்டினாலும், உங்களுக்காக கண்ணி வைத்தாலும், உங்களிடம் இருமாப்போடு நடந்து கொண்டாலும், உங்களை கன்னத்தில் அறைந்தாலும் நீங்கள் பொறுத்து கொள்கிறீர்கள். இப்படியெல்லாம் செய்ய நாங்கள் வலுவற்றவர்களே. இது அவமானத்திற்குரிய ஒன்றுதான். அவர்கள் எதில் பெருமை பாராட்ட துணிகிறார்களோ அதில் நானும் பெருமை பாராட்ட துணிந்து நிற்கிறேன். இப்போதும் ஓர் அறிவிலியை போன்றே பேசுகிறேன். அவர்கள் எபிரேயரா? நானும் தான். அவர்கள் இஸ்ரேலரா? நானும் தான். அவர்கள் ஆபிரகாமின் வழிமரபினரா? நானும் தான். அவர்கள் கிறிஸ்துவின் பணியாளர்களா? நான் அவர்களை விட சிறந்த பணியாளனே. இங்கும் நான் மதியீனனாகவே பேசுகிறேன். நான் அவர்களை விட அதிகமாய் பாடுபட்டு உழைத்தேன். பன்முறை சிறையில் அடைக்கப்பட்டேன். கொடுமையாய் அடிபட்டேன். பன்முறை சாவின் வாயில் நின்றேன். 5 முறை யூதர்கள் என்னை சாட்டையால் ஒன்று குறைய 40 அடி அடித்தார்கள். 3 முறை தடியால் அடிபட்டேன். 1 முறை கல்லெறிப்பட்டேன். ஓர் இரவும் பகலும் ஆழ்கடலில் அல்லலுற்றேன். பயணங்கள் பல செய்தேன். அவற்றில் ஆறுகளாலும் இடர்கள், கல்வராலும் இடர்கள், என் சொந்த மக்களாலும் இடர்கள், பிறர் மக்களாலும் இடர்கள், நாட்டிலும் இடர்கள், காட்டிலும் இடர்கள், கடலிலும் இடர்கள், போலி திருத்தூதர்களாலும் இடர்கள். இப்படி எத்தனையோ இடர்களுக்கு ஆளானேன். பாடுபட்டு உழைத்தேன். பன்முறை கண் விழித்தேன். பசி தாகமுற்றேன். பட்டினி கிடந்தேன். குளிரில் வாடினேன். ஆடையின்றி இருந்தேன். இவை தவிர எல்லா திருச்சபைகளையும் பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையாயிருந்தது. யாராவது வலுவற்றிருந்தால் நானும் அவரைப் போல் ஆவதில்லையா? யாராவது பாவத்தில் விழ நேர்ந்தால் என் உள்ளம் கொதிப்பதில்லையா? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. 2ஆம் வாசகம். திருச்சபையே கிறிஸ்துவின் மணமகள். ஆயரான எருசலேமின் புனித சிரில் அளித்த மறைக்கல்வி படிப்பினை. நம் அனைவரின் அன்னையான புனித திருச்சபையின் தனிச்சிறப்பு மிக்க பெயர் கத்தோலிக்க திருச்சபை. நம் ஆண்டவரும் இறைவனின் ஒரே பேரான மகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் மணமகள் அவளே. ஏனெனில் மறைநூல் கூறுவது போல் கிறிஸ்து திருச்சபையை அன்பு செய்து அவளுக்காக தன்னையே கையளித்தார். அவர்கள் ஒரு அடையாளம். முன்பு மலடியாய் இருந்தது இப்போது பல மக்களை பெற்ற எருசலேமின் சாயலை, நம் அனைவரது அன்னையாக மேலிருக்கும் சுதந்திர எருசலேமின் சாயலை அவள் தாங்கியிருக்கின்றாள். முதல் சபை, அதாவது இஸ்ரேல் சபை புறக்கணிக்கப்பட்டது. இப்போது 2வது, அதாவது கத்தோலிக்க திருச்சபையில் சின்னப்பர் கூறுவது போல் முதலில் அப்போஸ்தலர்களையும், 2வதாக இறைவாக்கினரையும், 3வதாக போதகர்களையும், பிறகு புதுமைகள் செய்வோரையும், பிறகு குணப்படுத்துவோரையும், உதவியாளர்களையும், நிர்வாகிகளையும், பலமொழி பேசுவோரையும் இறைவன் நியமித்தார். இவற்றுடன் ஒவ்வொரு வகையான புண்ணியமும் காணப்படுகின்றது. ஞானம், புத்தி, சுய கட்டுப்பாடு, நீதி, இரக்கம், பரிவு, சித்திரவதையில் தகர்க்க முடியாத பொறுமை, ஏற்புடைமையின் போர்க்கருவிகள், வலது கரத்திலும் மாட்சிமையையும் இகழ்ச்சியையும் இடது கரத்தில் தாங்கிய இந்த திருச்சபை தொடக்க நாட்களில் சித்திரவதையையும் துன்புறுத்துதலும் மிகையாக விளங்கிய பொழுது அவளது புனித வேத சாட்சிகளை பலதரப்பட்ட பல வகையான பொறுமையின் கிரீடங்களால் முடிசூட்டினாள். ஆனால் இப்பொழுதோ சமாதான காலத்தினால் இறைவன் நம்மீது அருள் கூறும் பொழுது
அரசர்கள், உயர்ந்த பொறுப்பில் உள்ள மனிதர், மனித இனத்தின் ஒவ்வொரு நிலையிலும் உள்ளவர்கள் அனைவரிடமிருந்தும் அவளுக்குரிய மதிப்பை அவள் பெறுகின்றாள். பல தேசங்களின் தலைவர்கள் அவர்களது வல்லமைக்கு எல்லை கொண்டுள்ளனர். ஆனால் புனித கத்தோலிக்க திருச்சபை மட்டுமே உலகெங்கும் எல்லைகளினின்றி வல்லமை பெற்றுள்ளது. ஏனெனில் மறைநூல் கூறுவது போல் இறைவன் சமாதானத்தை அவளது எல்லையாக ஏற்படுத்தியுள்ளார். இந்த புனித கத்தோலிக்க திருச்சபையில் பயிற்றுவிக்கப்பட்டு மதிக்க தகுந்த விதத்தில் நாம் நடந்து கொள்கையில் விண்ணக அரசை நாம் அடைந்து நித்திய வாழ்க்கையை உரிமை பேராக பெறுவோம். ஆண்டவரின் கரங்களில் இவற்றை அனுபவிக்கும் பொருட்டு அனைத்தையும் நாம் தாங்கிக் கொள்கின்றோம். நம் முன் உள்ள குறிக்கோள் முக்கியமற்றது அல்ல, நித்திய வாழ்க்கைக்காக நாம் போராடுகின்றோம். ஆகவே விசுவாச பிரமாணத்தில் இறந்தோருடைய உடலின் உயிர்ப்பில் நமது விசுவாசத்தை நாம் அறிக்கையிட்ட பின்னர் என்றும் நிலைக்கக்கூடிய வாழ்க்கையில் நாம் விசுவசிக்க கற்பிக்கப்படுகின்றோம். இதனை குறித்து நான் ஏற்கனவே விரிவாக பேசியுள்ளேன். இதன் பொருட்டு கிறிஸ்தவர்களான நாம் போராடுகின்றோம். ஆக தந்தையின்றி வேறு எதுவும் உண்மையான மெய்மையான வாழ்வில்லை. அவரே வாழ்வின் ஊற்று. தூய ஆவியின் மகன் வழியாக படைப்பிற்கெல்லாம் வானக கொடைகளை பொழிபவர் அவரே. நம்மீது அவர் கொண்ட அன்பினால் மனிதராகிய நமக்கு நித்திய வாழ்க்கையின் நலன்கள் பிரமாணிக்கமாக வாக்களிக்கப்படுகின்றன. ஆயரான எருசலேமின் புனித சிரில் அளித்த மறைக்கல்வி படிப்பினை. இன்றைய நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது: விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரிக்கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளரிடையிருந்து தீயோரை பிரிப்பர். பின் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரைப் போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார். இவ்வுவமைகளை இயேசு சொல்லி முடித்த பின்பு அவ்விடத்தை விட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். ஆண்டவருக்கு நாம் புனிதத்தோடு பணிபுரிவோம், அவர் நாம் பகைவரின் கையிலிருந்து நம்மை விடுவிப்பார். ஆண்டவருக்கு நாம் புனிதத்தோடு பணிபுரிவோம், அவர் நம் பகைவரின் கைகளினின்று நம்மை விடுவிப்பார். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரும் பிடியிருந்து நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையின் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கின எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்த ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவருக்கு நாம் புனிதத்தோடு பணிபுரிவோம், அவர் நம் பகைவரின் கையிலிருந்து நம்மை விடுவிப்பார். ஆண்டவருக்கு நாம் புனிதத்தோடு பணிபுரிவோம், அவர் நம் பகைவரின் கைகளினின்று நம்மை விடுவிப்பார். மன்றாட்டுகள். கிறிஸ்துவோடு இந்நாளை தொடங்குவோம். அவர் நமக்கு அளித்த அனைத்திற்கும் நன்றி கூறி நமக்கு அவருடைய ஆசி அளிக்க வேண்டுவோம். ஆண்டவரே, இன்று எங்களுடைய வேலைகளை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதியும். எங்களின் பொருட்டு தந்தையிடம் நீர் உம்மையே கையளித்தீர். எங்கள் காணிக்கையை உம்முடைய காணிக்கையோடு இணைத்தருளும். ஆண்டவரே, இன்று எங்களுடைய வேலைகளை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதியும். நீர் கனிவும் மனத்தாழ்மையும் உள்ளவர். உம்மை போன்று நாங்களும் பிறரை ஏற்றுக்கொள்ள கற்றுத்தாரும். ஆண்டவரே, இன்று எங்களுடைய வேலைகளை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதியும். இந்நாளின் தொடக்கத்திலேயே உமது ஒளி எங்கள் உள்ளங்களில் ஒளிர்வதாக. அது உலகின் பிறர் அன்பாக மிளிர்வதாக. ஆண்டவரே, இன்று எங்களுடைய வேலைகளை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதியும். நோயாளிகளுக்கு உமது இரக்கத்தை காட்டியருளும்.
ஒவ்வொரு நாளும் அவர்கள் உம்மீது கொண்ட நம்பிக்கை வளர்வதாக. ஆண்டவரே, இன்று எங்களுடைய வேலைகளை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதியும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. என்றும் வாழும் எல்லாம் வல்ல கடவுளே, எங்கள் உள்ளங்களினின்று பாவ இருளை போக்கவும் உண்மை ஒளியாகிய உம் மகன் கிறிஸ்துவிடம் எங்களை கொண்டு வந்து சேர்க்கவும் காலை, நண்பகல், மாலை வேளைகளில் உம்மை வேண்டுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமையில் அனைத்திருந்தும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.